ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த சிபி கூட எந்த ரேமை போட்டால் மேக்ஸிமம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமானு கேட்டால் ரேமுக்குமே கேமிங்கில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் சிபியூ பேஸ் ஸ்பீடை விடையுமே கம்மியான ரேமை போட்டிங்கன்னா உங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே வேளையில் ரொம்ப அதிகமாக இருக்க ஃப்ரீக்வெண்ட் இருக்க ரேமை போட்டாலுமே சிபியூவில் இருக்க மெமரி கண்ட்ரோலால் அதை ஹேண்டில் பண்ண கஷ்டப்படும். ஸோ அங்கேயுமே சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். சம்டைம்ஸ் அது லோவர் ஸ்பீடில் தான் ரன் ஆகும். உங்கள் காசுமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சிபியூ ஜிபியூ காம்போ வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எந்த சிபியூ கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதையுமே பாருங்கள். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வீடியோ தான், சிபியூ ரேம் காம்போன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நாம் வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் நான் எதுக்காக இந்தந்த ரேமை எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றியுமே உங்களுக்கு புரியும். ஸோ முதல்ல நான் கேஸ் லேட்டன்சி அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். அதாவது நீங்கள் ரேம் வாங்கும்போது ரேமுக்கு பக்கத்தில் சம்டைம்ஸ் ரேமில் கூட ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க CL16, CL18, CL22 இல்லைனா CL30, CL40 அப்படியெல்லாம் கூட எழுதியிருப்பாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சம்டைம்ஸ் CL போட்டிருப்பாங்க இல்லைனா C போட்டிருப்பாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் கேஸ் லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேமோட லேட்டன்சி. ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரேம் டைமிங்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா ரேம் பொறுத்த வரைக்குமே அது கிளாக் சைக்கிள்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரேம் பக்கத்தில் CL18 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த ரேம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 18 சைக்கிள்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதுவே அந்த ரேம் பக்கத்தில் CL14 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த ரேம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 14 சைக்கிள்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ கம்மியான சைக்கிள்ஸ் இருக்கிற ரேமால் ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ CL பொறுத்த வரைக்குமே கம்மியான CL இருக்கிற ரேமாக தான் நம்ம வாங்கணும். ஸோ இப்போ சில பேருக்கு டவுட் வரலாம், கம்மியாக CL இருக்கிற ரேமை வாங்கினா போதுமா, அதிக மெகாஹெர்ட்ஸ் இருக்கிற ரேமை வாங்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரேம் வாங்க போகிறீங்க, 3200 CL16 ரேம் இருக்குது. ஸோ அது கூடவே 3600 CL18 இருக்குது. ஸோ இதில் எது ஃபாஸ்ட்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேமில் இருந்துமே சில கேம்ஸில் 1-2 FPS டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர மோஸ்ட்லி எல்லா கேம்ஸ்லையுமே சேம் FPS தான் இருக்கும். ஸோ இங்கே ரேமை பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே கம்மியாக சைக்கிள்ஸ் இருக்க ரேமாக வாங்கணும். அதாவது கம்மியான CL இருக்க ரேமாக வாங்கணும். கொஞ்சம் அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்க ரேமை தான் வாங்கணும். ஸோ அது எந்தெந்த ரேம் எந்தெந்த சிபிஸ் கூட போடலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்புறமா இன்னொரு டவுட்டுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ DDR5 போகிறது தான் ஃபியூச்சர் ப்ரூஃப், ஸோ DDR5 போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ DDR5 ஃபியூச்சர் ப்ரூஃப் தான். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்குமே இருக்குது. அதாவது DDR5 பொறுத்த வரைக்குமே அதிகமான ஃப்ரீக்வெண்ட் இருக்க ரேமாக போகிறது தான் ஃபியூச்சர் ப்ரூஃப்னு சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 85,000 பட்ஜெட் ஒரு PC பில்ட் பண்ணுறதுக்கு கூட சஜஷன் போட்டிருந்தேன். இன்டலோட 14 ஜென் வரைக்குமே அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதில் யூஸ் பண்ணியிருந்த CPU 12th ஜென் தான். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ண ரேம் 6000 மெகாஹெர்ட்ஸோட DDR5 சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ 4800 மெகாஹெர்ட்ஸ் இருக்க ஒரு DDR5 ரேமை வாங்கினீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் DDR5 ஃபியூச்சர் ப்ரூஃப் தான் அப்படின்னு. கண்டிப்பாக ஃபியூச்சர் ப்ரூஃப் தான். அதால் ஃபியூச்சரில் வர CPUஸுமே ரன் பண்ண வைக்க முடியும். ஆனால் CPUக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. இப்போ 14 ஜென் எடுத்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாகவே 5200 5600 மெகாவாட்ஸ் டிஃபால்ட்டாக ரேம் ஸ்பீட் இருக்குது. ஸோ நீங்கள் DDR5ல 4800 வாங்கினீங்கன்னா அது CPUவோட பேஸ் ஸ்பீடை விடையுமே கம்மியான ஃப்ரீக்வெண்ட். ஸோ அது ஃபீச்சர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ DDR5ல ஃபீச்சர் ப்ரூஃபாக இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்குமே ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்க ஒரு ரேமாக தான் வாங்கணும். அதுலேயுமே அந்த நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல லேட்டன்சி CL அதுவுமே முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கம்மியாக வாங்கணும். ஸோ இப்போ நாம் எந்த CPU கூட எந்த ரேமை போட்டால் மேக்ஸிமம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் பட்ஜெட் PC பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பட்ஜெட் PC பில்ட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி சூஸ் பண்ணுற CPU AMD சைடாக இருந்தால் AMDயோட 5500 சூஸ் பண்ணுவாங்க. இன்டலாக இருந்தால் 12th ஜென் i3 1200F சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு CPU கூட எந்த ரேமை போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3200 மெகாவாட்ஸ் CL16 ரேமையே போடலாம். ஸோ இதுக்கு கீழேயுமே நீங்கள் போக தேவையில்லை, இதுக்கு மேலேயுமே போக தேவையில்லை. இந்த ரேமை போட்டால் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் 3200 CL16. இதுக்கு மேலே இந்த CPUஸுகளை ரேமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஐடியாவே இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே பட்ஜெட்டில் இருக்கிற ரேமாக வாங்கினாலே போதும். இப்போ 3200 CL16 ரேம் எல்லாம் 1500 1600 ருபீஸில் கிடைக்கும். அதுவே இந்த PC பில்டுக்கு போதுமானது தான். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போனீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற CPU AMD சைட்லேருந்து 5600 இல்லைனா AMDயோட 5600X யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 5700X யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி CPUஸுக்குமே சேம் அதே 3200 CL16 போதுமானது தான். மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த CPUஸ் கூட பெரிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் RTXோட 4060 Ti இல்லைனா AMDயோட 6800 XT இந்த மாதிரி ஒரு 2K கேப்பபிள் இருக்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணுறீங்கன்னா
அங்கே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட் இருக்க ரேம் தேவைப்படும். 3600 CL16 ரேம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு போடுறீங்கன்னா 3600 போங்க, இல்லைனா 3200ல் CL16ல இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே 4000 CL18 எல்லாம் போனாலுமே AMDயோட 5000 சீரிஸில் இருக்க மெமரி கண்ட்ரோலர் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாது. நீங்கள் அந்த ரேமை போட்டாலுமே அது 3600 CL16ல தான் ஒர்க் ஆகும். ஸோ 4000 MHz ரேம் எல்லாம் 5000 சீரிஸ் AMD CPUஸில் போடுறது நல்ல ஐடியாவே இல்லை, வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ அதுக்கப்புறமா இன்டெல் CPUஸை சூஸ் பண்ணுறவங்க இன்டெலோட 12400F இருக்கட்டும், இல்லைனா 12700F இருக்கட்டும், இல்லைனா 13400F இந்த லாக்டு சீரியஸ் CPUஸ் இருக்குல்ல, இந்த F சீரியஸ் நான்-ஆஃப் சீரியஸ் இந்த CPUஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுமே இப்போவுமே நீங்கள் 3200 CL16 ரேமே யூஸ் பண்ணலாம். அதுவே பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ சில பேருக்கு தோணலாம் இன்னும் கொஞ்சமாக போய் 3600 CL16 யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த 2 ரேமை போட்டாலுமே உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் தெரிய போகிறதில்ல. சில கேம்ஸில் 1 FPS இல்லைனா 3 FPS டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸ்லேயுமே சேமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். நான் கேமிங் சைடில் சொல்கிறேன். ஸோ அப்புறமா இன்டெல் போனாலே சில பேருக்கு டவுட் வரும், இன்டெல் 12th ஜென்லேருந்து DDR4 சப்போர்ட்டுமே இருக்குது, DDR5 சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ சில பேர் நினைப்பாங்க 4800 MHz DDR5 போகலான்னு. ஸோ நான் அதோட எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஃப்ரீக்வெண்ட் தான் ரொம்ப முக்கியம். DDR5 பொறுத்த வரைக்குமே நீங்கள் DDR5ல 4800 MHz CL14 ரேமை சூஸ் பண்ணுறீங்க. அதே வேளையில் DDR4ல 3200 CL16 இருக்குன்னா 2 ரேமுக்குமே கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஸோ அது ஒரு ஃபீச்சர் ப்ரூஃப் கிடையாது. உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். DDR5 போகிறீங்கன்னா கொஞ்சம் மேலே போய் ஒரு 5200 5600 ஆவது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு மேலே AMD சைடில் கொஞ்சம் ஹையண்டாக போனோம்னா AMDயோட 7000 சீரியஸ் இருக்குது, AMDயோட 7600 7600X இந்த மாதிரி CPUs இருக்குது. இது எல்லாமே DDR5 ஒன்லி மட்டும்தான், அதாவது DDR5 மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி CPUஸ்ல எல்லாமே ஸ்டார்டிங் டைமில் சிபியோட மெமரி கண்ட்ரோலில் நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே AMD பயோஸ் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் 7000 சீரியஸ் CPU யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பயோஸை நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள், அப்போ தான் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி AMDயோட 7000 சீரியஸ் CPUஸ்ல எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் DDR5ல 6000 MHz CL13 ரேமை யூஸ் பண்ணலாம், இல்லைனா DDR5ல 5600 MHzல CL28 யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 ரேமில் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது ஹை அண்ட் CPU இன்னும் அதிகமான ஃப்ரீக்வெண்ட் இருக்க ரேமாக போகலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7000 MHz ரேமெல்லாம் போனாலுமே உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, இதே சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஸோ காசை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு நல்ல ரேமாக பார்த்து சூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறமா இன்டெல் சைடில் ரொம்ப ஹை அண்டாக K சீரியஸ் CPU போனால், அதாவது 13600 இல்லைனா 13900 இந்த மாதிரி CPUs போனோன்னா இங்கேயுமே நீங்கள் சேமாக அதே மாதிரி தான் AMDக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் DDR5ல 6000ல CL13 யூஸ் பண்ணலாம், இல்லைனா DDR5ல 5600 MHzல CL28 யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டெலை பொறுத்த வரைக்குமே அதுக்கும் மேலே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் அதிகமாக கூட போகலாம், 7000 ஃப்ரீக்வெண்ட் இருக்க ரேமாக கூட போகலாம். ஆனால் நீங்கள் Z790 மதர் போர்டு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். Z690 மதர் போர்டில் நீங்கள் அதிகமான ஃப்ரீக்வெண்ட் இருக்க ரேமை போட்டாலுமே பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. ஆனால் நீங்கள் Z790 சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் DDR5ல 7000 MHz ஃப்ரீக்வெண்ட் இருக்க ரேம் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இன்டெலை பொறுத்த வரைக்குமே இன்டெலோட 13 Gen 14 Gen CPUஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் 4 ஸ்டிக் ரேமை போடுறத விடையுமே 2 ஸ்டிக் ரேமை போடுறது தான் பெட்டர். ஏன்னா 4 ஸ்டிக்கை விடையுமே 2 ஸ்டிக்கில் தான் பெட்டரான சப்போர்ட் இருக்குது, பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா CPUஸ் கூடயுமே நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா 2 ஸ்டிக்காக யூஸ் பண்ணுங்கள், டூவல் சேனலாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணுற CPU ரேம் காம்போ. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா உங்கள் CPUஸ் கூட எந்த ரேமை போட்டால் நல்லா இருக்குங்கிறதையுமே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.